வெள்ள சேதத்தை பார்வையிட்டு முழுமையாக மதிப்பீடு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய குழு மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் இன்று ஆய்வு மேற்கொள்கிறது. இதற்காக இந்த குழு சென்னையிலிருந்து இன்று காலை கடலூர் புறப்பட்டுச் சென்றுள்ளது. கடலூரில் நடைபெறவுள்ள ஆய்வு குறித்து எமது செய்தியாளர் தேவநாதன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கடந்த 8, 9 தேதிகளில் மிக கனமழை பெய்தது. இதன் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெரும் பாதிப்புக்குள்ளானது. அதாவது 50க்கும் மேற்பட்டோர் இந்த மழையின் காரணமாக உயிரிழந்தார்கள். காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்தாங்க. இதேபோல பல்லாயிரக்கணக்கான வயல்வெளிகள் பாத்தீங்கன்னா பெரும் பாதிப்புக்குள்ளாச்சு. இந்த பாதிப்புகளுக்கான முதற்கட்ட நிவாரணங்கள் தற்போது நடைபெற்றுவதற்கு இந்த நிலையில இன்று மத்திய உள்துறை இணைச் செயலாளர் பிரசாத் தலைமையிலான குழுவினர் 8 பேர் கொண்ட குழுவினர் கடலூர் மாவட்டத்துக்கு வருகை தராங்க. இவங்க கடலூர்ல முதல்ல பண்டூட்டில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வராங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இவங்களுக்கு அப்போதைய நிலை, அதாவது வெள்ளம் பாதித்த போது ஏற்பட்ட நிலைகள் குறித்த வீடியோ காட்சிகள் மற்றும் புகைப்படங்கள் பவர் பாயிண்ட் வழியாக அவங்களுக்கு காட்டப்படுகிறது. இதன் பிறகு இவங்க அந்த கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளான பெரிய காட்டுப்பாளையம் மற்றும் விசூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போறாங்க. அந்த பகுதியில் பார்வையிட்ட பிறகு மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு குறிஞ்சிப்பாடி பகுதியில் கல்குணம் மற்றும் பூதப்பாண்டி போன்ற பகுதிகளுக்கு செல்றாங்க. அதன் பிறகு இந்த குழுவினர் மீண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவருடன் ஒரு ஆலோசனையில் ஈடுபடுறாங்க. அதன் பிறகு இவங்க சென்னைக்கு புறப்பட்டு போறதா தற்போதைய தகவல்கள் தெரிவிக்குது. இவங்க அதாவது இந்த குழுவினர் தற்போது இன்னைக்கு ஆய்வு செய்த பிறகு மீண்டும் அதாவது அடுத்த கட்ட நிவாரணம் தமிழகத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக கேமராமேன் பிரைச்சுடனுடன் கடலூரிலிருந்து எஸ் தேவநாதன்.